வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அழகு 6 உடல் நலமும் சுகாதாரம், இது வந்து 6ஆம் வகுப்பில் முதல் பருவ அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துக்குரிய புத்தக பேச்சு நம்ம பார்க்கலாமா? மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடு. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுகிறது எது அப்படின்னா கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், நீர். இதில் வந்து தசைகள் உருவாக்கம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன விடை அப்படின்னா அது வந்து புரதம். ஏன்னா இதுதான் நம்ம உடலுக்கு வளர்ச்சி உண்டாக்குது. கொழுப்பு வந்து ஆற்றலை கொடுக்குது. கார்போஹைட்ரேட் வந்து என்னென்னா மாவுச்சத்து. இது வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் அப்படின்னா அதுவும் ஆற்றல் தான் தரும்னா, கொழுப்பு அதை விட அதிகமான ஆற்றல் தரக்கூடியது. புரதம் மட்டும் தான் நம்ம உடல் வளர்ச்சிக்கு உதவுது. அதனால் தசைகளின் உருவாக்கத்துக்கு புரதம் தான் தேவை. அதான் புரோட்டீன் அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கலாம். ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டினால் உண்டாகிறது அப்படின்னா வைட்டமின் சி தான். வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி. வைட்டமின் ஏ வந்து மாலைக்கன், பி வந்து பெரிபெரி, டி வந்து ரிக்கட்ஸ். சரியா? அதனால் இதை நீங்கள் எடுத்து இங்கே எழுதிருங்க. அடுத்து கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இறந்து சொல்லிட்டோம், கொழுப்பு சொல்லியாச்சு, புரதம் சொல்லியாச்சு. ஆக நமக்கு இதுக்கு தாது உப்புகள். இதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல எழுதிடணும். அடுத்து நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவற்றில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது. என கிடையாது. கார்போஹைட்ரேட் வந்து தானியங்களில் தான் இருக்குது. அவற்றில் அதிக அளவு புரதம் உள்ளது. புரதம் வராது. இது வந்து இறைச்சி, மீன் அந்த மாதிரி இடத்துல இருக்குது. அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. இதுதான் நமக்கு ரைட்டு. இதை எடுத்து நீங்கள் செய்யுங்க. இந்த இடத்துல எழுதிருங்க. அவற்றில் அதிக அளவு நீர் உள்ளது. இது சரி கிடையாது. சரியா? அதில் பழங்கள் காய்கறிகள் வந்து என்னென்னா அதிக வைட்டமின்கள், தாது உப்புகள். இந்த விடையை இதில் எழுதிருங்க. அடுத்து பாக்டீரியா ஒரு சிறிய நுண்ணுயிரி. எந்த நுண்ணுயிரி அப்படின்னா இது பாருங்க, ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக், புரோட்டோசோவா, செல்களற்ற. இது வந்து நமக்கு என்னென்னா ப்ரோகேரியோட்டிக். இதை வந்து நீங்கள் இதில் எழுதிருங்க. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாருங்கள், கோடிட்டு எடுத்து நிரப்புக. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாட்டில் நிறைய நோய் இருக்குது. நம்ம அதெல்லாம் எழுதக்கிற இடம் இல்லை. அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அயோடின் சத்து குறைபாடு பெரியவரிடம் டேஸ் நோயை உண்டாக்குறது. என்ன நோய் அப்படின்னா முன்கழுத்து கடலை. அதாவது இதுதான் அந்த இதனுடைய வியாதி. வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோய் ஏற்படுகிறது அப்படின்னா ரிக்கெட்ஸ். டைஃபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாசுபடுதல் உணவு பரவுகிறதுனா அதாவது அசுத்தமான உணவு. அதாவது அசுத்தமான உணவும் அசுத்தமான நீர் அந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் டைஃபாய்டு காய்ச்சல் நமக்கு வருது. குளிர் காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸா டேஸ் நுண்ணுயிரால் ஏற்படுகிறதுனா இது வந்து வைரஸ். சரியா? அப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள் கோடிட்ட இடத்துல இதை அப்படி எழுதிருங்க. பாருங்கள், சரியாக அல்லது தவறாக என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதுவோம். பாருங்கள், நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அப்படின்னா இது வந்து தவறு. ஏன்னா 6 சத்துக்கள் இருக்குது. சரியா? நம் உடலில் கொழுப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறதுனா இது சரி. அப்போ இது தவறு, இது நமக்கு சரி. அனைத்து பாக்டீரியாக்களும் கசை இலைகளை பெற்றுள்ளன அப்படின்னா கிடையாது. இது வந்து தவறு. அடுத்து ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது. இது ரைட்.
சரி. ஓம்புயிரின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். அதாவது உடலுக்கு வெளியே வந்து என்ன செய்யாது, இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அது உள்ளே தான் என்ன செய்யும், இனப்பெருக்கம். இது வந்து நமக்கு தவறு. பாருங்கள், பின்வரும் ஒப்புமைகளை பூர்த்தி செய்க. அரிசி வந்து கார்போஹைட்ரேட்னா பருப்பு வகைகள் புரதம். இதில் புரதம்னு எழுதணும். விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ்னா விட்டமின் சி வந்து நமக்கு ஸ்கர்வி. அயோடின் முன்கழுத்து கலலை நோய் அப்படின்னா இருப்பு வந்து இரத்த சோகை நோய். காலரா வந்து பாக்டீரியானா சின்னமை வந்து வைரஸ். எழுதிக்கிடுங்க. இந்த 4 கேள்விக்கு இந்த கோடிட்ட இடத்துல இதை அப்படி எழுதிடுங்க. பொறுத்துக்க பாருங்கள். விட்டமின் ஏ, பி, சி, டிஇ இந்த பக்கம் ஃபுல்லாக விட்டமின்ஸ் கொடுத்துருக்கு, இந்த பக்கம் வந்து நோய்கள் கொடுத்துருக்கு. இதோடைய குறைபாட்டில் இந்த நோய் வருது. விட்டமின் ஏ குறைபாட்டில் என்ன நோய் அப்படின்னா மாலைக்கண். சரியா? மாலைக்கண் அப்படின்னா என்னென்னா 6 மணிக்கு மேலே கண் எரிச்சியாது தெரியாது, அதான் மாலைக்கண். விட்டமின் பி குறைபாட்டில் என்ன வியாதி அப்படின்னா பெரிபெரி. விட்டமின் சி குறைபாட்டில் என்ன வியாதினா ஸ்கர்வி. விட்டமின் டி குறைபாட்டில் என்னென்னா ரிக்கெட்ஸ். விட்டமின் இ என்னென்னா மலட்டுத்தன்மை. சரியா? பொறுத்துக்க குச்சிக்கலாமா? அடுத்து நிரப்புக. கார்போஹைட்ரேட், புரதம், நீர், விட்டமின் இந்த பக்கம் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா கொழுப்பு, தாது உப்புகள். சரியா? இந்த 6 வகையான சத்துக்கள் நமக்கு இருக்குது. நம்ம இதில் 3 அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் தவறுன்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் கொழுப்புன்னு எழுதிடுங்க, இதில் தாது உப்புகள்னு எழுதுங்க. சரியா? அடுத்து சுருக்கமாக விடையளி. கீழ்கண்டவற்றிற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருகப்பட்டிருக்கு. கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள், விட்டமின் குறைபாட்டு நோய்கள். பார்க்கலாமா? பாருங்கள், இதில் கொடுத்துருக்க எல்லாமே கொழுப்புகள் அதிகம் உள்ளது. வெண்ணெய், நெய் இந்த 2 மட்டும் நீங்கள் எழுதிக்கிடுங்க. 2 தான் நம்ம கேட்டிருக்கு. இது எல்லாமே எழுதலாம், ஆனால் நீங்கள் அதிகமாக உள்ளது வெண்ணெய், நெய் மட்டும் என்ன செய்யுங்க, எழுதிக்கிடுங்க. அடுத்து பாருங்கள், விட்டமின் குறைபாட்டில் ஏற்பட்ட நோய்கள் வந்து மாலைக்கண் நோய், பெரிபெரி, ஸ்கர்வி, ரிக்கெட்ஸ். நீங்கள் இதில் 2 மட்டும் எழுதிக்கிடுங்க. ஏதாவது 2. பாருங்கள், கார்போஹைட்ரேட் மற்றும் புரதத்தினை வேறுபடுத்தி எழுதுக. எழுதுங்க. கார்போஹைட்ரேட் ஆற்றல் தரும் உணவுக்கூறுகள். அடுத்து வந்து கார்போஹைட்ரேட்டுகளை சர்க்கரை, ஸ்டார்ச் மற்றும் நார்ச்சத்து வடிவில் நம்ம செஞ்சுருக்கோம், பெற்றுட்ருக்கோம். புரதம் வந்து உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல் மற்றும் செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு அவசியம். இதை தான் நீங்கள் என்ன வேறுபாட்டுக்கு எழுதிக்கணும். சரியா? அடுத்து சரிவிகித உணவு வரையறு. பாருங்கள், நமது உடல் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் போதுமான கார்போஹைட்ரேட்டுகளை சர்க்கரை, ஸ்டார்ச் மற்றும் நார்ச்சத்து வடிவில் நம்ம செஞ்சுருக்கோம், பெற்றுட்ருக்கோம். புரதம் வந்து உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல் மற்றும் செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு அவசியம். இதை தான் நீங்கள் என்ன வேறுபாட்டுக்கு எழுதிக்கணும். சரியா? அடுத்து சரிவிகித உணவு வரையறு. பாருங்கள், நமது உடல் வளர்ச்சிக்கும் உடல் நலத்தை உறுதி செய்யக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்களை உடையது சரிவிகித உணவு. இதில் வந்து எல்லா சத்துக்களும் சரியான அளவில் இருக்குது, அதான் சரிவிகித உணவு. சரியா? உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. புரதம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, கொழுப்பு இருக்குது, தாதுப்புகள் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், பழங்களையும் காய்கறிகளையும் வெட்டிய பின் அவற்றை நீரில் கழுவக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. பழங்களையும் காய்கறிகளையும் வெட்டுமுன்ன தான் கழுவணும். வெட்டின பிறகு நினச்சி விட கழுவணும். அதோட சத்துக்கள் வந்து என்ன செஞ்சிடும், வீணாகி போயிடும். சரியா? அடுத்து வைரஸால் ஏற்படும் நோய்கள் 2னே எழுது. பாருங்கள், வைரஸினால் உருவாகும் நோய்கள் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 7 நோய் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது உனக்கு ஈஸியாக இருக்குமோ அதில் 2 எழுதிடுங்க. சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, இல்லை சின்னம்மை, பெரியம்மை, கட்டமை, இந்த மாதிரி ஏதாவது 2 மட்டும் நீங்கள் செஞ்சுடுங்க, எழுதிடுங்க. அடுத்து நுண்ணுயிர்களின் முக்கிய பண்புகள் யாவை? நுண்ணுயிர்களின் பண்புகள் அப்படின்னா இது என்னென்னா, கண்ணுக்கு தெரியாது, நுண்ணோக்கி இல்லாமல் பார்க்க முடியாது. இதுதான் எனது பண்புகள். அதோட இதில் 4 பிரிவுகள் இருக்குது பாருங்கள். பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள். இதான் எனது நுண்ணுயிர்களின் பண்புகள். சரி, அதாவது பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். அடுத்து வைட்டமின்களையும் அவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்களையும் அட்டவணைப்படுத்துக.
பாருங்கள், இதுதான் வைட்டமின்கள் அண்ட் குறைபாடு ஏற்படும் நோய்கள். நீங்கள் வந்து இது கூட தேவையில்லை, இதையும் மட்டும் என்ன செய்யுங்க, எழுதுங்க. சரியா? இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வைட்டமின்கள் என்னென்ன உணவுப் பொருள் இருக்குது, இது வந்து என்னென்ன அறிகுறிகள், இந்த வியாதின்னா என்ன அறிகுறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேள்வியில் வந்து வைட்டமின்களும் குறைபாட்டு நோய்கள் தான் கேட்டிருக்கு. அதனால் நீங்கள் இதை வரிசையாக அப்படி எழுதிட்டு இதை என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.